அந்த விதத்தில் இருக்க இந்த ஆலய பகுதியும் என்ன மாதிரி இருக்குண்டு இதில் பாருங்க. இது நான் நினைக்கிறேன் கச்சானண்டு. பாருங்க அப்படி இருக்குண்டு பாருங்க. அப்படியே பேப்பர் மாதிரி தான் இருக்கும். அப்படி தொடர்ச்சியாக பார்க்க நல்லா சேதமடைஞ்ச நிலையெல்லாம் இருக்கு. இது ஏதாவது ஒரு 1991ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் 7ஆம் தேதி திரும்ப வந்திருக்கிறோம். அந்த மாகியம்பட்டி சந்தை பகுதியால் தான் இந்த பழைய காலத்து கூறு அமைப்புகள் அதே மாதிரி இந்த தூணுகள்லாம் போட்டு பாருங்க. இப்படியே இந்த மாதிரி ஓரங்களில் நல்ல வாழை மரங்கள். கிரேட் 5க்கு என்னடான்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு வந்து இந்த காணொளி பகுதியில் என்ன பார்க்க போகிறோம்டா, ஒரு கிராம பகுதி, அதாவது இந்த சண்டிலிப்பை பகுதிக்கும் அளவட்டி பிரதேசத்துக்கும் இடையில் இருக்கிற இந்த மாகியம்பட்டி என்ற கிராமத்தை தான் வந்து இந்தியா இந்த காணொளி பகுதியில் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு கிராம பகுதி. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சங்கானையிலேருந்து மெல்லாகம் நோக்கி போகிற இந்த கட்டுவன் வீதியை வந்து ஊடறுத்த விதத்தில் வந்து இந்த கிராம பகுதி இருக்குது. நாங்கள் கிராமத்தின் உட்புற கட்டமைப்புகள் எல்லாம் வந்து இன்றைக்கு போய் வடிவாக பார்க்க போகிறோம். அது தொடர்பான காட்சிகளை உள்ளடக்கியதை தான் வந்து இந்த காணொளி பகுதி இருக்க போது. சேனலுக்கு யாரும் முதல் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு ஆதரவை தாங்க. மறக்காமல் வந்து இந்த பிரதேசங்களை சேர்ந்து உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த காணொலியை ஷேர் பண்ணி விடுங்க. வாங்கோ காணொளி பகுதிக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா தொட்டிலடி சந்தி என்று சொல்கிறது. இதில் பாருங்கள், நான் இந்த சண்டிலிப்பை வீதியிலே சண்டிலிப்பை காணொலிலையும் காட்டியிருப்பேன். எப்படியே வந்து தொடர்ச்சியாக இந்த வீதியால் பயணித்தா வந்து மெல்லாகம் பிரதேசத்துக்கும் அதே மாதிரி நாங்கள் வந்த பாதை அப்படியே வந்து சங்கானை பிரதேசத்தையும் தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் இந்த தொட்டிலடி சந்தியால் திரும்பி இந்த மெல்லாகம் சுண்ணாகம் நோக்கி பிரயாணிக்கிற அந்த வீதி பகுதியால் தான் போய் கொண்டிருக்கிறோம். நேரம் வந்து பார்த்திங்கன்னா 4:30 நெருங்கி கொண்டிருக்கு. இது வந்து சண்டிலிப்பாய் சண்டிலிப்பாய் நகருக்குரிய பிரதேசங்கள்லாம். இதில் சில முக்கியமான விஷயங்களை மட்டும் காட்டிக்கொள்ளும். அப்படியே தொடர்ச்சியாக பிரயாணித்து நாங்கள் இந்த மாசியம்பட்டி கிராமத்தை பார்ப்போம். தொடர்ந்து வந்து அந்த வீதியால் தான் பிரயாணித்து கொண்டிருக்கோம். இல்லை பார்த்திங்கன்னா ஒரு கட்டட பொருட்கள் விற்பனை நிலையம் ஒன்று இருக்குது. அப்படியே அதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆலயம் ஒன்றும் இருக்குது. இந்த வீதியோரத்திலேயே ஒரு வைரவ கோயில் உண்டு. இங்காலையெல்லாம் அண்மை காலத்தில் நிறைய கட்டிடங்கள் வந்து கட்டி இருக்கணும். அதாவது இந்த வணிக நிலையங்கள் எல்லாம் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். தொடர்ந்து பிரயாணித்து போய் கொண்டிருக்கிறோம். இதில் பாருங்க குட்டி பிள்ளையார் ஸ்டோர்ஸ் ஒரு கடை. அப்படியே வந்து இந்தியாவில் பார்த்திங்கன்னா இந்த பகுதியிலேயே வந்து ஒரு பிரபலியமான தனியார் கல்வி நிலைய பகுதி உண்டு, விஎன் அகாடமி உண்டு, அதுவும் அமைஞ்சிருக்குது. அப்படி இந்தியாவில் ஸ்ரீ வைரவர் புத்தக சாலை. தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஒரு பாடசாலை உண்டு, சண்டிலிப்பாய் வடக்கு தமிழ் கிழவன் பாடசாலை. பாடசாலை பகுதியும் வந்து அமைஞ்சிருக்குது. இந்தியாவில் வந்து ஒரு வைரவ கோயில் ஒன்றும் இருக்குது. இது நான் அண்மையில் தான் இதில் திருவிழா நடந்தது, அதோட வந்து இசை நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெற்று இந்த வைரவ கோயிலையும் வந்து மேலோட்டமாக காட்டிக்கொள்கிறேன். ஏன்னா பிரதான கேட் வந்து பூட்டி தான் இருக்குது. ஆலயத்தின் கதவு வந்து பூட்டப்பட்ட நிலையெல்லாம் இருக்குது. இதுதான் வந்து ஆலயத்தின் தோட்டம். இந்த இதில் வந்து இந்த ஆலய பகுதி வந்து அமைஞ்சிருக்குது. தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா அந்த ஆலய பகுதியை பார்த்துட்டு வந்து போய்கொண்டு இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமைன்றதால இங்கே வேறுங்க அநேகமான இந்த வெத்த நிலையங்கள்லாம் மூடப்பட்ட நிலையில் தான் இருக்குது. இந்தியாவில் தான் வந்து இந்த உப அஞ்சல் அலுவலகம் இருக்குது. சண்டிலிப்பாயினுடைய உப அஞ்சல் அலுவலகம். பாருங்க, இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்றதால மூடப்பட்ட நிலையெல்லாம் இருக்குது. இதுலேயும் ஒரு தபால் பெட்டி ஒன்று இருக்கிறத பார்க்கலாம். அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலையும் ஒரு பெரிய ஒரு தபால் பெட்டி ஒன்று இருக்கிறத பார்க்கலாம். இப்போ எது பாவனையில் இருக்குன்னு தெரியலை. தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சண்டிலிப்பாய் உப அஞ்சல் அலுவலக பிரதேசத்தை தொடர்ந்து வந்து இந்தியாவில் இந்த
மாசியம்பட்டி பிரதேசம் வந்து ஆரம்பிக்குது. மாசியம்பட்டி கிராம பகுதி வந்து இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு அரைக்கு மாலை உண்டு. இப்படியே வந்து போய்கொண்டிருக்கிறோம். நாங்கள் பிரயாணிக்கிற வீதி வந்து பார்த்தீங்கன்னா கட்டுவன் வீதி என்று சொல்கிறது சங்கானை பகுதியிலிருந்து மேலாகம் நோக்கி பிரயாணிக்கிற அந்த பிரதான வீதி பகுதி தான். தொடர்ந்து அப்படியே வந்து போய்கொண்டிருக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான வீடு உண்டு. இப்படி இந்தியாவில் ஒரு ஃபுட் சிட்டி உண்டு, வசந்தம் ஃபுட் சிட்டி. இந்தியாவில் ஒரு வர்த்தக நிலைய பகுதி உண்டு, அந்த மாதிரி இருக்குது. நேரம் சரியாக மாலை 4:40 ஆகிக்கொண்டிருக்கு. பாருங்க மாமரம் ஒன்று நிற்கிது. தொடர்ந்து அப்படியே வந்து இங்கால ஒரு சந்தி ஒன்று வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா சந்தை ஒன்று இருக்குது. அதில் ஒரு கடையில் வேலையில் நடந்து கொண்டு இருக்கு. மாசியம்பட்டி பொது சந்தை என்று போட்டிருக்கு. ஆனால் வந்து யாருமே இல்லை இந்த சந்தையை பார்த்தீங்கன்னாலே தெரியும். கிராமிய சந்தை மாகியம்பதி வீதி வலி தென்மேற்கு பிரதேச சபை 1999 ஆண்டே வந்து இந்த பதாதை, அதாவது இந்த எழுத்துக்கள் எழுதப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருக்கு. பாருங்கள், வந்து எந்த விதமான வியாபார நடவடிக்கைகளுமே இல்லை போல தான் கிடக்கு. நாங்கள் இந்த சந்தை பகுதியை பார்த்துட்டு தொடர்ச்சியாக இந்த சந்தைக்கு அருகில் இருக்கிற இந்த கிளை வீதி பகுதியாலேயே பிரயாணித்து போய்கொண்டு இருக்கிறோம். இது ஒரு சிறிய ஒரு வீதி தான். வேற இங்கே என்ன மாதிரி இருக்கு அந்த இந்த இடங்கள். நல்ல உயரமான கமுகு மரமெல்லாம் வச்சிருக்கீங்கன்னா பார்க்கவே நல்ல அழகா இருக்கு இந்த பகுதியில். தொடர்ந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதோ தெரியல, நல்ல பெரிய பெரிய இந்த தேக்கு மரங்கள் நிற்கிறத பார்க்கலாம். எல்லாமே வந்து தேக்கு மர பகுதியில் இதை வந்து போய்கொண்டிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ரோட்டில் இருந்து இந்த மதில், இந்த வளவு வந்து கொஞ்சம் உயரமாக இருக்குது. இஞ்சாலி பக்கமும் சரி ரோட்டில் இருந்து வளவுகள் கொஞ்சம் உயரமாக இருக்குது. மாகியம் பிட்டி என்ற ஒரு மேடான பகுதியை தான் சொல்கிறத. ஸோ அதால் இப்படி பேர் வந்திருக்குமா தெரியல. இங்கே பாருங்க, தெளிவாக தெரியும். ரோட்டில் இருந்து பாருங்கள் அந்த வீட்டுண்ட இது வந்து கொஞ்சம் உயர்ந்திருக்கிறது அந்த மாதிரி தான் இருக்குது. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஒரு கோயில் உண்டு, ஒரு வைரவ கோயில் உண்டு. ஆலயம் திறந்து தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஆலயம் திறந்து தான் இருக்குது. தெரியும், மாலை நேர பூஜையாக திறந்திருக்கணும் போல். வைரவர் கோயில் பாருங்க, அந்த கருவறையில் தெரியுது. பாருங்க, அந்த வைரவர் சூழல் வந்து தெரியுது. மாசியம்பட்டி வைரவர் கோயில். தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து இந்த வைரவர் ஆலயத்தையும் வந்து பார்த்துட்டு தொடர்ந்து போய்கொண்டிருக்கோம். இங்கே பாருங்க, வெட்டுக்காணி பகுதிகள் எல்லாம் இதுக்குள்ளே நிறையவே இருக்குது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பென மர காடுகள் பாருங்க, சுத்த வேற பென மரங்கள்லாம் இந்த வளர்க்க கூட நிற்கிது. உட்புற கிராம பகுதியில் தான் நாங்கள் காட்சிப்படுத்தி கொண்டு போய்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி பச்சை பசையலண்டு இருக்குண்டு. மாமரம், அதே மாதிரி தென்னை மரம், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாமரம் அடுக்கி விட்டுருச்சு. மணிக்கொன்னும் தென்னை மரங்கள் அடுக்கி விட்டுருக்கு. தொடர்ச்சியாக இந்த வீட்டு பகுதியோட நெஞ்சகத்தில் இங்கால அப்படியே வந்து அடுக்கடுக்காக தென்னை மரங்கள்லாம் வைக்கப்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இந்த வேலிக்கரையில் நல்ல செம்பருத்தி பூக்கள் வந்து பூத்திருக்கு பாருங்க. இப்படியே நேராக போனால் வந்து ஒரு வயல் பகுதி. நாங்கள் இப்படியே இங்கால திரும்பி ஒருக்கிளை வீதி ஒன்றுக்கால தான் போகிறோம். தொடர்ச்சியாக கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் இந்த விவசாய நிலங்கள்லாம் பண்படுத்தி இருக்கணும் அடுத்த போக விளைச்சலுக்காக வேண்டி. அப்படி எங்கால பார்த்தீங்கன்னா இங்கால ஒரு கோயில் உண்டு, பெரிய கோயில் உண்டு தான். நீங்கள் திருப்பணி வேலைகள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறத பார்க்கலாம். இதில் வந்து பாருங்க, இந்த கோபுர வேலைகள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறத. இது வந்து பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயில்.
எங்களை வந்து இந்த கோபுர வேலையில் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கு. அந்த விதத்தில் இருக்க இந்த ஆலய பகுதியும் தொடர்ச்சியாக அப்படி அங்கால போய் பார்ப்போம். அங்கால இன்னொரு ஆலய பகுதியும் இருக்குது. இதோட இணைஞ்ச விதத்துலேயே அதுக்கு போக இயலுமாண்டு தெரியல, என்றால் அதுக்கு பாதை இல்லை போல தான் கிடக்கு. ஆனால் எஞ்சால எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பண்படுத்தி வச்சுக்கணும் நிலத்தை. பார்த்தீங்கன்னா வந்து இப்போ மாலை சரியாக 5 மணி அண்மித்து கொண்டிருக்கு. நாங்கள் இந்த மீனாட்சி அம்மன் கோயில் அதில் வந்து நடந்து போய் கொண்டிருக்கிறோம். இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆலய பகுதி ஒன்றும் இருக்குது. இந்த ஆலயத்தை பார்க்க தான் போய் கொண்டிருக்கிறோம். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலானாக்கள் இந்த விவசாய பயிற்சிகளில் ஈடுபடினா அந்த விதத்தில் பாருங்க இங்கே நல்ல செம்பாட்டமும் பண்படுத்தப்பட்டிருக்கிறத அவதானிக்கலாம். அங்கால எல்லாம் வெங்காயம் எல்லாம் செஞ்சு கொண்டிருக்கணும் அந்த பகுதிகளில். கிட்ட போனால் பார்க்கலாம். சரி, நாங்கள் தொடர்ச்சியாக இந்த ஆலயத்தை போய் பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுலேயும் வந்து இந்த திருப்பணி வேலைகள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கு. இந்த ஆலயத்தை அண்மித்ததாக இதான் வந்து ஆலய பகுதி. ஆனால் ஒரு கைவிடப்பட்ட நிலையில் தான் இருக்கிற மாதிரி கிடக்கு. பாருங்க இப்படி இருக்குண்டு. நேரம் இந்தியாவில் இருக்கிற கட்டிடங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உண்மையில பழமையான கட்டிடங்கள். சுண்ணாம்பு கற்களை தான் பயன்படுத்தி அமைச்சிருக்கணும். அங்கால காட்டுறேன், இப்படி இருக்குது. இந்த ஆலய பகுதிக்கு வந்து எதிரிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேணி ஒன்றும் இருக்குது. ஆனால் இங்கே பாருங்க முதலே கட்டப்பட்டிருக்கும் போல் எல்லாம் சேதமடைஞ்ச நிலையெல்லாம் இருக்குது. இது ஏதாவது ஒரு மண்டபமாக இருந்திருக்கலாம், இல்லை சாமியை வச்சு தீர்த்தமாடி இருக்கலாம். இப்போ எல்லாமே வந்து சேதமடைஞ்சு நீரும் பற்றி தான் கிடக்கு. தொடர்ச்சியாக அந்த கேணியை பார்த்துட்டு அப்படியே இந்த வயல்கரையால் நடந்து போய் கொண்டிருக்கிறோம். இதில் பாருங்கள், இது நான் நினைக்கிறேன் கச்சானண்டு. தெரிஞ்சாக்கள் கமெண்ட் பண்ணி விடுங்க. கச்சானண்டு தான் நினைக்கிறேன். அது வந்து பயிரிட்டிருக்கணும். அப்படி எங்கேயால பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதில் தெரியுது ஒரு குளம் உண்டு. அதைத்தான் வந்து பார்க்குறதுக்கு போய் கொண்டிருக்கிறோம். பாருங்க, இதில் எல்லாம் வந்து இந்த அப்போ சொன்ன மாதிரி இந்த வெங்காயம் பயிரிட்டிருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 2 பிறப்பு குறைவாக தான் பெற நினைக்கிறேன். இங்கேலாம் பார்த்தீங்கன்னா அந்த குளப்பகுதி மேலே காணொலிக்கு சின்ன நேரம் கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் நடந்து வந்திருப்போம் அந்த கோயில் பகுதியிலேருந்து. இங்கே பாருங்க எல்லாம் வத்தி தான் கிடக்கு. ஒரு குறைந்த அளவில் தான் நீர் நிற்கிது. அதோட பார்த்தீங்கன்னா அங்கால எல்லாம் கால்நடைகளை தான் வந்து மேய விட்டுருக்கணும் இந்த குளப்பகுதியில். சரி, நாங்கள் தொடர்ச்சியாக இப்படியே பயணிப்போம். தொடர்ந்து அந்த ஆலய பகுதியெல்லாம் பார்த்துட்டு திரும்ப போய் கொண்டிருக்கிறோம் பிரதான வீதியை நோக்கி. இதில் பாருங்க ஒரு வீட்டை வந்து சூரிய படல் மூலமாக மின்சாரம் உற்பத்தி செய்கிற அமைப்பு பெரிய அளவில் இருக்குது. இந்த பகுதியில் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தென்னை ஓலையில் பெஞ்ச வேலியல். ஐயோ, எனக்கு பாதை மறந்துட்டுதே. தொடர்ந்து அப்படியே பிரயாணித்து வந்து மீண்டும் ஒரு சந்தி உண்டு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா தெரியும், இதெல்லாமே வந்து இந்த தேக்கம் மரங்கள்லாம் அப்படியே இந்த வீதி ஓரத்தில் வரிசையாக நட்டு வச்சுக்கணும். அங்காலையும் பார்த்தீங்கன்னா அதில் நிற்கிது பாருங்க. இப்படி இருக்குது. நல்ல பெரிய பெரிய மரங்கள் இருக்குது இந்த பகுதியில் நிறையவே. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இங்காலையும் ஒரு பெரிய வீடு வந்து பார்த்தீங்கன்னா மாமரங்களோட நிற்கிறத. ஆனால் அது கைவிடப்பட்ட நிலையில் இருக்குது பாருங்க. ஆக்கள் அருமை இல்லை. தொடர்ந்து அப்படியே போய் கொண்டிருக்கிறோம். பாருங்க நல்ல நிழலாக இருக்குது. ஏன்னா பெரிய பெரிய மரங்கள் நிற்கிது இந்த வீதியில். இங்கால ஒரு வீடு வந்து பாருங்க, வாழை மரங்கள் வச்சிருக்கணும் வாசல்லையே. அப்படியே இங்கால ஒரு வீடு நல்ல பூங்கண்டுகள்லாம் வச்சிருக்கு பாருங்க. இப்படியாண்டி இருக்குது. நெருக்கமான குடியிருப்பு பகுதியெல்லாம் இங்காலையெல்லாம். இங்கால வந்து மஞ்சள் கலர் செம்பருக்கம் பூ. எங்களுக்கு வலதுபுறமாக திரும்பி போகிறோம். தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஆரம்பத்தில் பிரயாணித்த அந்த பிரதான வீதி பகுதியே வந்து அடைகிறோம். உங்களுக்கு மாலை நேர சூரியன் நேர பென்சில் அடிக்கிறதால கிளியர் இல்லாமல் இருக்கலாம். இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீதி பகுதியால் தான் முதல் பிரயாணித்து போனாங்க. அப்படியே இப்போ இந்த வீதி பகுதியால் திரும்ப வந்திருக்கிறோம். அந்த மாகியம்பட்டி சந்தை பகுதியால் தான் ஒரு கடை வந்து வேலை நடந்து கொண்டிருக்கு.
அதில் மிஞ்சாலையும் பார்த்தீங்கன்னா இந்த சூரிய படல் மூலமாக மின்சாரம் உற்பத்தி செய்ய அமைப்பு கொண்டிருக்கு பெரிய அளவில். பாருங்க டிரான்ஸ்ஃபார்மர். அதில் மிஞ்சால ஒரு பழங்காலத்து வீடு உண்டு. ஊர் அமைப்பை பார்த்தாலே தெரியும். இப்படி இருக்கிறத பார்க்கலாம். நிறத்தளபாட விற்பனை நிலையம். அநேகமான ஹார்ட்வேர் ஷாப்புகள் சகல வசதிகளுமே இந்த பிரதேசத்துக்கு வந்துடுது. நீங்கள் இந்த கட்டுவன் வீதி பகுதியால் பிரியாணி திங்களாக இருந்தால் எல்லா விதமான கடைகளையும் பார்க்கலாம். உணவகங்கள் இருந்து எல்லா கடைகளையும் பார்க்கலாம். நாங்கள் இஞ்சாலி பக்கம் தான் பிரியாணிக்கு போகணும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு தனி மரங்கள் கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து 70 அந்த மாதிரி ஒரு காடு உண்டு. சரி, நாங்கள் தொடர்ச்சியாக அந்த கிளை வீதிக்காலாம் பிரியாணிக்கும் அப்படியே நேர இதுக்கு வந்துட்டேன். பாருங்க எப்படி இருக்குண்டு. சரி, இப்படியே இந்த வீதியை பாருங்க பள்ளமாக தான் போகுது. ஓகே, இந்த வீதிக்குள்ளே போய் பார்ப்போம். சரி, தொடர்ச்சியாக நாங்கள் அந்த கிளை வீதியால் தான் பிரயாணித்து போய் கொண்டிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நிறையவே இப்படிப்பட்ட இந்த வெற்றுக்காணி பகுதியெல்லாம் இருக்கிறத பார்க்கலாம். குடியிருப்புகளும் இருக்குது. இடையிடையே பார்த்தீங்கன்னா இந்த வெற்றுக்காணி பகுதிகளும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு கான்கிரீட் வீதி ஒன்று தான். தொடர்ந்து இந்த வீதியால் பிரயாணித்து கொண்டு வந்தாங்க. இதில் பாருங்க ஒரு புளிய மரத்துக்குள்ளே ஒரு வைரவர் சூளம் கொண்டு வச்சு வணங்கி கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இங்கே கிராம உத்தியோகத்தர் பிரிவு இருக்குது. J144 அதுக்குரிய அலுவலகம் நம்ம இங்கே இருக்குது பாருங்க. கிராம அபிவிருத்தி பொதுநோக்கு மண்டபம் J144 மாஹியம்பட்டி என்று போட்டுருக்கு. 2008ஆம் ஆண்டு ஸ்தாபிக்கப்பட்டது. மூடப்படலாம் இருக்குது. அதையும் காட்டிக்கொள்கிறேன். சரி, நாங்கள் தொடர்ச்சியாக எங்களோட பயணத்தை தொடருவோம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த பொதுநோக்கு மண்டபத்தை பார்த்துட்டு போய்கிட்டுருக்கோம். இதில் அண்மையில் அமைக்கப்பட்ட ஒரு அழகான ஒரு வீடு உண்டு பாருங்க. இப்படிங்களெல்லாம் நல்ல வாழை மரங்கள்லாம் வச்சு பராமரித்து கொண்டிருக்கணும். இது மட்டும்தான் இந்த கான்கிரீட் ரோட்டாக இருக்குது. அங்கால சாதாரண தார் ரோட்டுவெல்லாம் ஒரு பட்டி கடை உண்டு. ஒரு வைர கோயில். கான்கிரீட் ரோட்டுன்றதால கொஞ்சம் ஓடுறதுக்கு சிரமமாக இருக்குது. இங்காலையும் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு உண்டு. நல்ல பெரிய ஒரு என்ன மரம் மட்டும் தெரியல, நல்லா இருக்குது. சரி, தொடர்ச்சியாக என்னென்னா இது வெள்ளம் அதிகளவாக நிற்கிறதால தான் இப்படியான இந்த கான்கிரீட் ரோட்டுகள் போடுறத. இங்கால வளமையான அந்த காவேரி ரோட் வந்துட்டு தொடர்ந்து அப்படி இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய வீடு உண்டு. கைவிடப்பட்ட நிலையில் இருக்குது. வீடாக கடையாண்டு தெரியலை, இப்படி கைவிடப்பட்ட நிலையில் இருக்குது. இந்த வீதி பார்த்தீங்கன்னாலே பெருசாக எந்த விதமான போக்குவரத்து நடமாட்டமும் இல்லை. நல்ல அமைதியாக இருக்குது. இதுலேயும் ஒரு சின்ன ஒரு வைரவர்கள் இருக்கிறத பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்குது. தொடர்ந்து பாருங்கள், ஒரு வாழை மரம் அப்படியே புலவோடு அப்படியே போய்கொண்டிருக்கிறோம். இங்காலெல்லாம் ஒரு வாழை தோட்டம் இருக்குது. விவசாயம் தான் இங்கே பிரதானமான வாழ்வாதார நடவடிக்கையாக இருக்குது. தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு பழைய காலத்து வீடு ஒன்று பாருங்க. அப்படியே கைவிடப்பட்ட நிலையில் இருக்குது. என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்க. மேலால் தான் அப்படியே காட்டி கொண்டிருக்கு. பெரிய வீடு ஒன்று தான் இங்கே பாருங்க. இப்போ நான் மேலால் காட்டி கொண்டிருக்கேன். இப்படி இருக்குன்னு இந்த வீடு. இந்த பழைய காலத்து கூறு அமைப்புகள் அதே மாதிரி இந்த தூணுகள்லாம் போட்ட மாதிரி இருக்கு பாருங்க. ஒரு நாச்சார் வீடு தான். உள்ளுக்கு அப்படி தான் கிடக்கு. ஆனால் உள்ளுக்கு போய் எடுக்க முடியலை. இப்படி காட்டிக்கொள்கிறேன். சரி, தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை பார்த்துட்டு போய்கொண்டிருக்கோம். இன்னும் ஒரு சில ஆலயங்களை பார்க்கறதுக்காக இந்த வீடை பாருங்க. இப்படியே இந்த மதில் ஓரங்களில் நல்ல வாழை மரங்கள் வச்சிருக்கணும். இங்கே பூங்கண்டுகள் அப்படின்னு கிடக்கு. அழகான முறையில் வர்ணம் திட்டப்பட்டும் இருக்கு பாருங்க. நல்ல பூங்கண்டுகள். சரி, அப்படி நாங்கள் தொடர்ச்சியாக போவோம். தொடர்ச்சியாக அப்படியே நிறைய கிளை வீதிகளுக்காக போய்கொண்டிருக்கிறோம். நிறைய இடங்களில் பாதையை தவற விட்டுட்டோம். என்னன்னு சொல்ல தெரியலை. இஞ்சால பார்த்தீங்கன்னா இஞ்சால ஒரு சின்ன ஒரு பெட்டி கடை உண்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்டப்பட்டு கொண்டு இருக்கு பாருங்க.
என்னென்னா நிறைய கிளை வீதிகள் சில வீதிகள் வந்து தவற விட்டு பாதை மாதிரி எல்லாம் போய் வந்திருக்கிறோம். கூகுள் மேப்புன்ற உதவியோடு தான் பெரிய அணிச்சு போய்க்கொண்டு இருக்கிறோம். இந்த இங்கே பாருங்க இதுக்கே ஒரு கிளை வீதி உண்டு. இப்படியே பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த எக்ஸோரா பூ செவ்வந்தி இல்லை எக்ஸோரா பூ வந்து அப்படியே வீதி உரமாக வச்சுக்கணும். பார்க்க நல்ல அழகாக இருக்குது. இங்கே தான் இப்படி பார்க்குறேன். ஒரு சின்ன பிள்ளையில வீட்டை நின்றது. இப்போ தான் நீங்கள் பார்க்குறேன் இந்த எக்ஸோரா பூ நீண்ட காலத்துக்கு பிறகு. பாருங்க அப்படியே பேப்பர் மாரி தான் இருக்கும். அப்படி தொடர்ச்சியாக பார்க்க நல்ல அழகாக இருக்குது இந்த வீதி ஓரத்தில். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒளியே வராத அளவுக்கு நல்ல நல்ல பெரிய மரங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு வீடு உண்டு. இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வீதியில் இது ஒரு கான்கிரீட் வீதி தான். உள்ளே வராத அளவுக்கு நல்ல பெரிய பெரிய மரங்கள் நிற்கிது பாருங்கள். தொடர்ந்து நாங்கள் பிரதான மெயின் ரோட்டை நோக்கி தான் போய் கொண்டிருக்கிறோம், இந்த கட்டுவன் வீதியை நோக்கி. தொடர்ந்து இங்கால பார்த்தீங்கன்னா இங்காலே ஒரு வாய்க்கால் பகுதி ஒன்றும் இருக்குது. வாய்க்கால் ஓடுறது போல். இதில் ஒரு தனியார் கல்வி நிலையம் ஒன்று போல் வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கு. இங்கால பாருங்க இங்காலயம் வந்து ஒரு வீடு உண்டு இருக்கிறத பார்க்கலாம். அதேமாதிரி இங்காலயம் வந்து ஒரு வீடு உண்டு. அண்டு இந்தியாவில் கொஞ்சம் அடர்த்தியான குடியிருப்பு பகுதியெல்லாம் அவதானிக்கலாம். இங்கே ஒரு சின்ன பெட்டி கடை உண்டு அப்படின்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பரவலாக இப்போ கிராமிய தெய்வம் வந்து வைரவர் வழிபாடு இருக்குது. நிறைய இடத்த அவதானிச்சுன்னா இந்த கிளை வீதிகளுக்கு எல்லாம் இந்த வைரவர் வழிபாடு, அதாவது வைரவர் சிலைகள் வச்சு கும்பிட்றது, சூளங்கள் அப்படின்ட்டு சின்ன சின்ன கோயில்கள் சிறிய அளவுலாம் இருக்குது. தொடர்ச்சி அப்படியே போய் நாங்கள் அந்த கட்டுவன் வீதியில் தான் இணைய போகிறோம். அதுக்கு முதல் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு மேல் மாடி வீடு உண்டு பாருங்கள். என்ன மாதிரி இருக்குண்டு. அப்படியாக வந்து நாங்கள் இந்த கட்டுவன் பிரதான வீதியில் வந்து இணைகிறோம். இந்த கட்டுவன் பிரதான வீதி பகுதியால் தான் போய் கொண்டிருக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆலய பகுதி ஒன்று இருக்குது பாருங்க. ஆனால் இது உண்மையிலேயே வந்து சரியான பரபரப்பான வீதி, இன்றைக்கு இது அமைதியாக இருக்குது. இதில் ஒரு ஆலயம் ஒன்று இருக்குது, பிள்ளையாகோவில் வந்து. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஒரு தேவாலயம் உண்டு. அதுவும் ஒரு பெரிய தேவாலயம். அளவட்டி தெற்கு ரோக்காத்தா ரோமன் கத்தோலிக்க தேவாலயம் வந்து தான் போட்டு கிடக்கு பாருங்க. 1918ஆம் ஆண்டே வந்து இந்த கோயில் வந்து கட்டியிருக்கணும். ஒரு பெரிய ஒரு சர்ச் ஒன்று தான். உள்ளுக்கு போய் பார்ப்போம். அங்கால பார்த்தீங்கன்னா அதோட இணைந்த விதத்திலே வந்து இதில் ஒரு பாடசாலை ஒன்றும் இருக்குது. அளவட்டி தெற்கு ரோக்காத்தா பாடசாலை உண்டு சர்ச்சோட இணைந்த விதத்திலே பாருங்க. இதான் வந்து இந்த தேவாலயத்தின் உட்புற பகுதி. அளவட்டி தெற்கு பகுதியில் இருக்கிற தேவாலயம். தொடர்ச்சியாக அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அளவட்டி தெற்கு ரோக்காத்தா தமிழ் கிழவன் பாடசாலை. அதாவது இந்த தேவாலய பகுதிக்கு அண்மையில் தான் வந்து இந்த பாடசாலை பகுதியும் அமைஞ்சிருக்கு. சரி, உங்களுக்கு ஒரு பாடசாலையை முதல் முறையாக காட்டுன்னு பாருங்க. இதான் வந்து பிரின்சிபல் ஆஃபீஸ் அளவட்டி தெற்கு ரோக்காத்தா பாடசாலை இந்த பெயர். அப்படியே வந்து இங்கால பார்த்தீங்கன்னா இங்கால ஒரு வகுப்புகளாக அப்படியே இருக்குது. கிரேட் 2 அதே மாதிரி அங்கால கிரேட் 3 அண்ட் என்ன கிரேட் 5 மட்டும் இருக்காங்க. அப்படியே தொடர்ச்சியாக வகுப்பறைகளும் உங்களுக்கு மேலோட்டமாக காட்டிக்கொள்கிறேன். நீங்கள பாருங்கள். இதில் இந்த இலச்சனை அதே மாதிரி கொடி அதே மாதிரி கூவின் பகுதிகள் எல்லாம் சின்ன பிள்ளையில படித்தது. வகுப்பறை என்னென்னா தெளிவாக தெரியல, இருட்டாக இருக்குது. இதுக்கு காட்டுறது அங்கால அப்படியே வந்து மைதானமும் இருக்குது இந்த பாடசாலை. அதையும் காட்டிக்கொள்கிறேன். ஓகே, இதில் பார்க்க தான் ஞாபகம் வருது கிரேட் 5. கிரேட் 5க்கு இதுக்கு என்னடான்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கு 9ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் நான் அந்த காணொலி பதிவு செஞ்சு கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு தான் வந்து இலங்கையில் இந்த புலமை பரிசில் பரீட்சை வந்து நடந்தது. வெறும் 5 மாணவர்களுக்கு தான் நடக்கிறது. இன்றோடு அவைக்கு கிளியராக இருந்திருக்கு. மிஞ்சம் மாவட்டங்கள் மாகாணங்கள் அதெல்லாம் குறிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் இந்த விளையாட்டு மைதானம், குடிநீர் பைப்புகள், அங்கால வந்து விளையாட்டு மைதானம், ஒரு ஆரம்ப பாடசாலை என்ற அமைப்பு என்ன மாதிரி இருக்குன்றதை வந்து காட்டி கொடுக்கணும். சரி, அந்த தேவாலய பகுதியை வந்து பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தேவாலயத்தோட வந்து இந்த மாகியம்பட்டி என்ற பிரதேசம் வந்து
நிறைவடையது இப்படி அங்கால வந்து அளவட்டி பிரதேசம் வந்து ஆரம்பிக்குது. இந்த சர்ச்சை வந்து பார்த்திங்கன்னா அளவட்டி தெற்கண்டு தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. சரி, நாங்கள் தொடர்ச்சியாக திரும்ப வந்து இந்த மாகியம்பட்டி வீதியினூடாக அந்த தொட்டிலடி சந்தியை நோக்கி தான் இப்போ பிரயாணித்து போய்கொண்டிருக்கிறோம். இதில் ஒரு சில இடங்கள் வந்து தவற விட்டு நான் அதையும் வந்து அப்படியே காண்பிச்சு கொள்கிறேன். இதில் பாருங்கள், ஒரு பெட்டி கடை உண்டு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இங்கால ஒரு குறிப்பிட்ட இடத்த இந்த கழிவு பொருட்கள் எல்லாம் சேகரித்து வச்சுக்கினா சேகரிப்பு நிலையமாக என்னென்னு தெரியலை. அப்படி இஞ்சால பார்த்தீங்கன்னா இஞ்சால ஒரு வாசிய சாலை வள்ளுவர் சனசமநிலையம் மாகியம்பட்டி அந்த போட்டிருக்கு பாருங்க. 1991ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் 7ஆம் தேதி ஸ்தாபிச்சிருக்கணும். உள்ளுக்க போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குண்டு. வாசிய சாலை பகுதிக்கு வந்தால் நாளிதழ்கள் எதுவுமே இல்லை, பத்திரிகைகள் எதுவுமே இல்லை. வள்ளுவர் சமூக நிலையம். இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு தண்ணி பைப் ஒன்றும் இருக்குது. அதாவது அந்த பைப்பை தண்ணி வர்றது வந்து பார்ப்போம். ஓ, பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தண்ணி பைப் ஒன்றும் இருக்குது. சரி, அப்படி தொடர்ச்சியாக பிரயாணிப்போம். தொடர்ந்து அப்படியே அந்த வாசிய சாலையை தாண்டி பிரயாணிக்கு ஒரு பிரதான சந்தி பகுதிக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்கள், இதில் ஒரு பஸ் தரிப்பு நிலையம் ஒன்றும் இருக்குது. 1931ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட ஒரு பஸ் தரிப்பு நிலையம். இதான் வந்து மாகியம்பட்டி சந்தி என்று சொல்கிறது. அது அப்படியே வந்து நாங்கள் போன தொட்டிலடிக்கு போகுது. இப்போ நாங்கள் போகிற வீதி இப்படியே வந்து சுண்ணாம்பு பிரதேசத்துக்கு போகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவன் கோயில் ஒன்று இருக்குது. அதாவது தட்சண கைலாஜ சிவன் தேவஸ்தானம் மாகியம்பட்டி என்று வருகிறது. சிவன் கோயிலையும் காட்டிக்கொள்கிறேன். பாருங்கள் இந்த மாதிரி இருக்குண்டு. நினைக்கிறேன் பிரதான வாயில் பகுதி அங்கால தான் இருக்குண்டு. முதல் பார்த்தீங்கன்னா வந்து அந்த வாசல் பகுதியில் இருந்தாங்க. இதான் வந்து பிரதான வாயில். ஆனால் அதுவும் வந்து பூட்டப்பட்ட நிலையெல்லாம் இருக்குது. வரலட்சுமி விரதம் தொடர்பான அறிவிப்புகளும் இருக்குது. அந்த வகையில் இந்த சிவன் கோயிலும் வந்து அமைஞ்சிருக்குது மாகியம்பட்டி சந்தியில். மாகியம்பட்டி சிவன் கோயில் போகுது. பாருங்க, அப்படியே வந்து இந்த ஆலய பகுதியை பார்த்துட்டு வந்து திரும்ப இந்த தொட்டிலடியை நோக்கி வந்து பிரயாணித்து போய் கொண்டு இருக்கிறோம். மாகியம்பட்டி சந்தி போகுது. சரி, இப்படியே வந்து நான் இந்த காவலி பகுதியை வந்து நிறைவு செய்து கொள்கிறேன். ஒரு பேருந்து உண்டு. அப்படியே மெல்ல நோக்கி போகுது. இதோட வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த காவலி பகுதியை வந்து நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த காவலியை வந்து உங்களோட மாகியம்பட்டியை சேர்ந்த நண்பர்கள், அருகில் இருக்கிற இந்த சண்டிலிப்பாய் அளவட்டி பிரதேசங்களை சேர்ந்த உங்களோட நண்பர்களுக்கு மறக்காம வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இதில் இருக்கிற முக்கியமாக இந்த கிராமத்தின் உட்புற பகுதியில் இருக்கிற முக்கியமான பௌதிக அம்சங்கள் எல்லாத்தையுமே வந்து உள்ளடக்கி இருப்பேன்னு நம்புகிறேன். இன்னொரு காவலி பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.